துன்பமும் இன்பமும் எவ்வாறு வருதுன்னா மனுஷனுக்கு நாம் ஏற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்வதால தான். நல்ல இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருந்து நல்ல விதமான நம்ம பணிகளை செய்யும் பொழுதெல்லாம் அது நல்ல விதமான அமைப்பை பெறுகிறோம். பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானாலையும் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானாலையும் கேது பகவானாலையும் சின்ன சின்ன உபாதைகளும் தொந்தரவுகளும் நாம் 7.5 சனியை கடந்துட்டோன்னே சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவான பலாபலங்கள், அதாவது உச்சம் பெறக்கூடிய நேரத்திலையும் ஆட்சி பெறக்கூடிய நேரத்திலையும் நம்முடைய தனித்தன்மையும் தனியாக இருந்து வந்து செயல்படக்கூடிய அமைப்பை பெறுவது. 9ஆம் அதிபதி அவரே தான், நம்மளுக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அந்த இடத்துல உச்சம் பெறுவதும், கன்னிராசியில் உச்சம் பெற்று நிலைமை, அதாவது 9லிருந்து நேரடி பார்வையாக 3ஆம் இடம். இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கிடைக்கல, நம்மளுக்கு பாக்கியம் எதுவும் கிடைக்கல, ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு, வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கவங்களாகட்டும், வேலை ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிடனா அவனுக்கு வாழ்வாதாரம் உயர்ந்து விடும். அந்த வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலமாகவும், வேலையில் நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதுன்னா கண்டிப்பாக கிடைக்க போகுது. நம்மளுக்குன்னு ஒரு தனித்தன்மை காட்ட போகிறோமா, இந்த காலத்தில் காட்டுறப்போ 19/9/2024 முதல் 14/10/2024 வரைக்கும் நம்மளுக்கு பகவான் அங்கே தான் இருக்க போகிறார், உச்சம் பெற்றே இருக்க போகிறாரு. நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று சொல்லக்கூடிய டேர்னிங் பாயிண்ட், திருப்பம் முனை என்று சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு உன்னதமான அமைப்பை பெறப்போதுறானா அது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படும் நிகழ்வான அமைப்புகள். நம்மளுக்கு தூரத்து ரிலேட்டிவ்லாம் நம்மளுக்கு சேர போகிறாங்க, உறவுகள் சேரப்போகுது. நாம் இல்லைன்னா நம்ம அந்த இடத்துக்கு நாம் செல்லக்கூடிய காலமாகவும் இந்த கொஞ்ச நாளைக்கு நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறப்போகிறோம். ஐயா, பணமாகட்டும், புகழாகட்டும், வேலையாகட்டும், இனிமேல் கிடைக்க போகுது மகர ராசிக்கு என்பது நான் எத்தனையோ முறை சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருமே டவுன் சைடு சொல்லிகிட்ருக்காங்க. முதலீடு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் முதல் போட்டு நாமளே வங்கி சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தொடங்காமல் இருந்தால், வங்கியில் நாம் லோன் கேட்டிருந்தால் அதெல்லாம் இனிமேல் கிடைக்கும். ஒரு புதிய முயற்சியில் லோன் கொடுத்து நம்ம ஒரு கம்பெனி உருவாக்கலாம். அந்த தன்னம்பிக்கைலாம் எப்படி வரும்னா புதனால் தான் வரும். அவன் தான் கம்யூனிகேஷனே. ஒரு மனுஷனுக்கு திறக்கக்கூடியது எதிரானா புதன் தான். புதன் நல்ல நிலைமையில் மட்டும் இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய எண்ணமும் செயலும் வேறு மாதிரி இருக்கும். எல்லா துறையிலையுமே வின் பண்ணுவாங்க. அவங்கள வின் பண்ணாத தொடாத இடமே கிடையாது. அவங்க எல்லா இடத்துலையும் தொட்டு பார்த்துட்டு வந்துடுவாங்க. தொட்டு நான் வெற்றியே பெறுவாங்க. சகலகலா வல்லவன் என்று சொல்கிறோம் இல்லை, அது மகர ராசிக்கே குறிக்கும். சகலமும் தெரியும் அந்த காலம் என்று சொன்னாலே. ஏன்னா காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்து அதிபதி அந்த இடத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய காலம்னா அவங்களுக்கு சகலகலா வல்லவனாக திகழ போகிறாங்க. மகர ராசி இனிமேல் ஏற்றம் தரக்கூடிய இடத்துக்கு நாம் செல்லக்கூடிய காலமாகவும், உயர்வினை தரக்கூடிய இடத்துக்கு இறைவனே நம்மளுக்கு எடுத்து செல்ல போகிறான். இறைவன் தான் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க முடியாது. இனிமேல் மக்கள் செல்வம் நம்மளுக்கு பிறக்க போகுது. ஐயா, கிடைக்கும் ஐயா, நல்ல நட்பு வட்டாரங்கள் இனிமேல் தேடி கிடைக்க போகுது. இந்த காலமெல்லாம் உகந்த காலமாகும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த வேலை ஆட்கள் கிடைக்கலன்னா இனிமேல் வேலையாட்கள் கிடைக்க போகிறாங்க. நல்ல முன்னேற்றம் காண போகிறோம். புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறோம். நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்களோ வேறு எதனா சேர்க்கணுமோ, நமக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்தில் நம்ம எதனா பார்க்கணும், இதெல்லாம் இனிமேல் கிடைக்கும். நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நாம் வணங்க வேண்டியதை அந்த திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வர அந்த அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மையாரை நீங்கள் வணங்கி வர உங்கள் வாழ்வாதாரம் உயரும். மகர ராசிக்கு உகந்த இடம் எதிரான திருவண்ணாமலை தான். அண்ணாமலையரை வழிபடுங்க மகர ராசிக்காரங்க அனைவரும். அந்த உண்ணாமலை அம்மாவை நினச்சிக்கங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த கிரிவலத்தை போயிட்டு வாங்க. இந்த முறை நம்மளுக்கு சொல்லக்கூடிய சேர்த்தே நம்ம ராசி பலன் சொல்லும் போதே பரிகாரத்தையும் சேர்த்தே சொல்லிடுறோம். ஏன்னா நாம் திருப்பி மண்டை போட்டு பிச்சுக்கு தேவை. எண்ணமும் செயலும் இனிமேல் மாறிவிடும் என்றதுக்கு இது உகந்த காலம். எந்த நாளும் போலாம் சாமி கிரிவலம். அதுக்குன்னு தகுந்த நாளெல்லாம் எதுவும் ஒன்றும் கிடையாது. இறைவனை வழிபட ஏது நாள் எழுது, கிழமை ஏது, நேரம் ஏது, எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற வேண்டும்னா அந்த அருணகிரிநாதனை காப்பாற்றின இடம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் காப்பாற்றின இடம் தான் அந்த அண்ணாமலையார் இடம். மேலிருந்து குதிச்சிட்டார் அவர். இந்த வாழ்வாதாரமே எனக்கு வேணாம், என் வாழ்க்கை தரத்தை வேணாம், என் உடம்பில் ஏற்பட்ட பிணிகள் வேணாம், நான் கொடுத்துட்றேன், என் இறப்பை நோக்கி போயிடுறேன், என்றைக்கும் கொடுத்துட்றா முக்தின்னு சொல்லிட்டார்.
அந்த இடத்துலையும் காப்பாற்றி முருகப்பெருமான் அருள் செய்த இடம்தான் அந்த திருவண்ணாமலை. என்ன சொன்னாலும் முருகனை தான் குறிக்கும். இந்த முருகர் வேலில் செவ்வ நேரில் 2 பேருமே ஒன்று தான். கலியுக தெய்வம் அவர் தான். அண்ணாமலையாரை வணங்கி வர உங்கள் வாழ்வாதாரம் உயரும். கிரிவலம் சென்று வாருங்கள். மாதத்தில் வருகின்ற 2 அமாவாசை ஆகட்டும், கிருத்திகை ஆகட்டும், பௌர்ணமி ஆகட்டும், எந்த நாள்லையும் நாம் வழிபடலாம். நம்மளுக்கு டைம் இருந்தால் நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம போகலாம். அந்த நிலைமையெல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க. ஒவ்வொரு படியாக இனிமேல் உயர்ந்து வரக்கூடிய காலம்தான். இந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் உன்னதமாக இருக்க போகுது. தந்தை உறவுகளில் மட்டும் சற்று விரிசலோ, அந்த உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலத்தில் தந்தையார் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும். தந்தை வழி சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் பிரித்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அந்த உறவுகளால் ஏற்படக்கூடிய அமைப்பு அவங்களால நம்மளுக்கு இது வரைக்கும் சரியான முறையில் நல்லவே இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த தந்தை உறவால் நம்மளுக்கு நல்ல அமைப்பு பெறப்போகுது. அவங்களால சற்று முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் பெறப்போறீங்க. அந்த சொத்துக்களாகட்டும், அந்த தேவைகளாகட்டும். ஐயா, அவங்க கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கூட சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு தேவை கம்யூனிகேஷன் தான் தேவை. அந்த சொல்லாக்கம் எனக்கு சொல்லலையேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். எல்லாம் நடந்துட்ட பிறகு சொல்கிறீங்களே, அந்த வார்த்தை வருது பாரு, அதுதான் தேவை. அதுக்கு முன்னே தெரிஞ்சால் நான் வந்து பார்த்துருப்பேனே அவர் ஐயாவே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த காலமெல்லாம் இப்போ நம்மளுக்கு காட்ட போகுது. நம்மளுக்கு தீவினைகள் அழகழக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் நான். ஒரே வார்த்தை, இது ஒரு உன்னதமான காலங்க, உன்னதமான காலம். தொழில் முக்கியமாக தொழில் பார்க்கணும். அதை சார்ந்து நாம் ஒரு முதலீடு எடுத்து புதிய முயற்சிகளில் தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் பெற போகிறோம். இந்த 9ஆம் அதிபதி ஆட்சி பெறக்கூடிய காலத்தில் சுக்கிர பகவானும் ஆட்சி பெறுறார். அந்த நேரத்தில் புதன் பகவானும் ஆட்சி பெற்று உச்சம் பெறுவதும் நம்மளுக்கு வாழ்வாதாரம் எல்லாமே உயர்த்தி காணப்படுறார். அந்த பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் ஒன்று உயர்ந்து விட்டாலே போதுமானது, நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்தி காமிச்சிடும். அந்த ஆட்சிநாதனே ஆட்சி பெறுவது என்பது பெரிய உயர்வினை தரும், செல்வங்கள் சேரும் என்று கூட சொல்வேன். நீங்கள் என்னென்ன தேவை வச்சுருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவைகள் வாங்கணுமோ அந்த தேவையெல்லாம் நிவர்த்தி அடையும். பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்தில் எப்போ வலுக்குதோ நம்ம போக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஆகட்டும், அந்த சொந்த வீடுகளை ஏற்பட்டு வந்த சொத்து பிரச்சனைகள் ஆகட்டும், அதெல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதாக மாறிவிடும். இந்த முறை நல்ல அமைப்போடு உனக்கு கிரகங்கள் அமர்ந்திருக்குது ஐயா, பயப்படணும் அவசியம் இல்லை. சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் தொந்தரவு தரக்கூடிய இடத்துல இருந்தால் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வலுவெல்லாம் பெரிய லெவலில் இருக்குது. அதனால் பிரச்சனைகளை வெடுத்து நீங்கள் வாங்க தான் போகிறீங்க. வெளியே வந்துடுவீங்க, ஃப்ரீயாக வெளியே வருவீங்க. மனதில் ஏற்பட்டு வந்த வேலையாகட்டும், தொழிலாகட்டும், எதுவாக இருப்பினும் சொந்த தொழில் நீங்கள் ஒன்று செய்ய போகிறீங்க ஐயா. அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கிறவங்க யாராக இருப்பினும் இந்த முறை முயற்சி செய்யுங்கள். நம்மளுக்கு வாய்ப்பினை தருவார்கள். கண்டிப்பாக வாய்ப்பினை கிடைக்கும். அந்த வாய்ப்பெலாம் அரசு தரப்பில் எதனா வேலைகள் இன்னும் போயிருந்தனா, பட்டா சார்ந்த விஷயங்களோ வேலை சார்ந்த விஷயத்தில் நம்ம கல்விக்காக கொடுத்த சர்டிஃபிகேட் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன் உதாரணமாக இருக்குது. பேப்பர் ஒர்க்கு எல்லாமே இருக்கும். கோர்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கோர்ட்டு கேஸு எதனா இருந்தால், கோர்ட்டு கேஸ் எதனா வம்பு வழக்குகள் ஏதேனும் தான் அதிலிருந்து விடுதலையாகி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். தீவினைகள் இந்த கிரகங்களால் 2 கிரகங்களால் பெரிய பெரிய மாற்றங்களை, இந்த மாற்றமே 26 நாட்களில் எல்லாத்தையும் கொடுக்க போகுது. அரச உத்தியோகமும் எல்லாமே காத்துட்டுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய காலம், முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லுவேன். நல்ல முயற்சியோடு நீங்கள் தகுந்த வலிமையோடு காண போகிறீங்க. நம்மளுக்கான அமைப்பு எதிராக இது வரைக்கும் கிடைக்கலாம், இளைய சகோதரன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல இது வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் இளைய சகோதரனோட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அவங்களால் ஏற்பட்டு வந்த கருத்து வேறு சகோதரி ஆகட்டும், சகோதரன் யாரானா இருக்கட்டும், ரத்தம் சார்ந்த உறவுகள் இனிமேல் நம்மளுக்கு கை கொடுக்கும். நம்மளுக்கான அமைப்போ வேலையோ எல்லாமே கூடுதல் அமைப்பை பெறப்போகிறது. வாழ்வாதாரம் உயரப்போகுதுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால்